விசாகம் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திலும் 4ஆம் பாதத்தினருக்கு 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகள் தோன்றி அதையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் தோன்றும். பூர்வீக சொத்துக்களில் வழக்கு, பிள்ளைகளாலும் சங்கடங்கள் அடைய வேண்டும் என்பது விதி. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல், இழுபறி, தாயாரின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தலாம். சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023, பிப்ரவரி 15, 2024 வரையிலும், சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024, ஜூன் 19, 2024 மற்றும் நவம்பர் 4, 2024, பிப்ரவரி 27, 2025 வரையிலும் தாரா பலனாலும் அஸ்தமன வக்கர காலங்களிலும் 4 பாதங்களில் பிறந்தவர்களையும் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார். முயற்சிகள் யாவும் வெற்றியாக்குவார். பணவரவில் இருந்த தடைகளை அகற்றுவார். யோகமான பலன்களை வழங்கி முன்னேற்றத்தை உண்டாக்குவார். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30, 2024 வரை சப்தம ஸ்தானத்திலும், மே 1, 2024, மே 13, 2025 வரை அஷ்டம ஸ்தானத்திலும், மே 14, 2025 முதல் பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற அருள் புரிவார். வாழ்வில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். புதிய வீடு, வாகனம் என்ற கனவுகளை நினைவாக்குவார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தையும் அந்தஸ்தையும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாக்குவார். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 1, 2024, மே 13, 2025 வரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை, இளம் வயதினருக்கு திருமண யோகத்தை உண்டாக்குவார். பணவரவை அதிகரிப்பார். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதன் காரணமாக செல்வாக்கும் உயரும். விரும்பிய இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு அலுவலக பணியில் புதிய பொறுப்பு வந்து சேரும். சுயதொழில் செய்பவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பர். குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கணவர் ஆதரவாக இருப்பார். சேமிப்பு அதிகரிக்கும். படிப்பில் தடை ஏற்படலாம். ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டால் தேர்வில் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மூச்சு திணறல் இருப்பவர்கள் சிகிச்சை பெறுவது அவசியம். நன்றி. RT Plus சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.